போன வீடியோவில் வந்து எலெக்ஷன் பற்றி போட்டிருந்தேன் நான். எப்படி நம்ம போய் ஓட்டு போடுறது, இங்கே ஓட்டு போடுற முறை எப்படி, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து அதே லிபரல் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கு. மார்க் கார்னி என்றவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் வந்து என்னென்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு, என்னென்ன அடுத்து செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நான் போன வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எலெக்ஷன் பற்றி. நான் வந்து கன்சர்வேட்டிவ் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து இப்போ லிபரல் தான் ஜெயிச்சிருக்கு. லிபரல் வந்து 170 சீட்டு வாங்கியிருக்கு. கன்சர்வேட்டிவ் வந்து 143. நாட் அப்படியே கொஞ்சம் மச் க்ளோஸ் தான். ஏன்னா அந்த கன்சர்வேட்டிவ் வந்து இது வரைக்கும் அந்த எலெக்ஷனில் இவ்வளோ சீட்டு வாங்கினது கிடையாது. இந்த வாட்டி சீட் நிறைய தான் வாங்கியிருக்கு. ஆனாலும் ஏன் லிபரல் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ புதுசாக இமிக்ரெண்ட் வந்தாங்கல்ல, இந்த ஒரு 2021 அதிலிருந்து இந்த 2024 வரைக்கும் வந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி லிபரலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்குறாங்க. அதனால் வந்து நம்ம இந்த லிபரல் பார்ட்டி தான் ஜெயிச்சது. ஏன்னா வந்து இமிக்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ளே இறங்கினாங்கல்ல, அதனால் வந்து சரி ஓகே, இந்த கட்சினால தான் நம்ம வந்து உள்ளே இறங்கியிருக்கிறோம், நமக்கு கனடாவில் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல லைஃபு, ஒரு செட்டில்டான வாழ்க்கை, அந்த மாதிரி கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க எல்லாம் லிபரல் பார்ட்டியை ஜெயிக்க வச்சிட்டாங்க. மார்க் கார்னி வந்து இப்போ கேபினட் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறமா சில விஷயங்களை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நடைமுறைக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மார்க் கார்னி வந்து ஃபஸ்ட்டு விஷயமா ட்ரம்ப்பை தான் போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன வேணால், ஏன்னா ஏற்கனவே கனடாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நல்ல உறவு முறை இருந்தது. அந்த கூட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் போக்குவரத்து நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா வந்து டேரிஃப் அதிகமாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதனால் ஃபஸ்ட்டு விஷயமா மார்க் கார்னி போய் ட்ரம்ப்பை போய் பார்த்து பேசி, இந்த மாதிரி டேரிஃப்லாம் அதிகமாக வேண்டாம், நம்ம வந்து சுமூகமாக எப்பவும் போல் சுமூகமாக போயிடலாம். ஏன்னா கனடா நாட்டு பொருளும் அங்கே போகுது, அங்கே அமெரிக்காவில் இருக்க பொருளும் இங்கே வருது, அமெரிக்காவிலேருந்து இங்கே வர பொருளுக்கு தான் டேரிஃப் அதிகமாக வருது, போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி டேரிஃப் போடுறதுனால அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வர ஜூலை 1க்குள்ளே இந்த தடையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கார்னி முடிவெடுத்திருக்காங்க. அநேகமாக இந்த ஜூலை 1க்குள்ளே எல்லாமே சரியாகும், டேரிஃப்லாம் கொஞ்சம் கம்மியாகும், பொருட்களெல்லாம் இப்போ நான் அதான் அந்த வர்த்தகம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கும். இப்போ அடுத்த இது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் கனடா தான். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டேக்ஸுன்னு இங்கே ஒன்று இருந்தது. அது என்னென்னா, இப்போ நம்ம இங்கே மோஸ்ட்லி 99% கார் தான் இங்கே. ஏன்னா கார் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். அதனால் அதுக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல் இருக்குது பாருங்கள், அதுக்காக வந்து கார்பன் டேக்ஸுன்ட்டு ஒன்று போட்டாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, அப்போ வந்து இவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ வந்து இவர் போட்டது தான் அந்த கார்பன் டேக்ஸு. இப்போ வந்து அந்த கார்பன் டேக்ஸை வந்து அவரே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ஏன்னா இங்கே நிறைய பேர் கார் யூஸ் பண்ணுறதுனால அந்த பெட்ரோல் அதிகமாக யூஸ் ஆகுதுல்ல, அதனால் போட்டது. ஆனால் இப்போ அவரே அதையே கட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து வீடு. இப்போ வீடு வந்து நாங்கள் வாங்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இப்போ ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து வீடோட ரேட்டும் அதிகமாக தான் ஆயிருக்கு. அந்த 1 மில்லியன் போட்டு வீடு அதாவது 1 மில்லியனில் வீடு வாங்குறாங்களே, அவங்களுக்கு அண்டர் 1 மில்லியனில் வீடு வாங்குறவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி கட் பண்ணிட்டாங்க. அபவ் 1 மில்லியனில் வீடு வாங்குறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி தான் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே, அதுவும் இப்போ ஒரு 3-4 வருஷமாகவே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி வந்து அதிகமாகவே இருந்தது. இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டாங்க வீட்டு பில்டிங் இதுவில். அடுத்தது வந்து இப்போ புது வீடெலாம் கட்டிகிட்ருக்குறாங்க. ஏன்னா வந்து ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு. அதனால் வீடே இப்போ வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, ரெண்ட்டுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஜனங்களை வந்து இந்த ஒரு 3 வருஷத்தில் எடுத்துன்னு வந்து கீழே இது உள்ளே கொட்டிட்டாங்க.
இப்போ அதுக்காக வீடு வந்து அங்கங்கே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது அப்படியே காடாக கிடந்தது. இப்போ பார்த்தா எல்லா வீடு ஃபுல்லாக, அதுவும் இப்போ சம்மர் வேறு ஆயிடுச்சா, இந்த சம்மரில் வீடு அங்கங்கே ஃபுல்லாக டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு 25 பில்லியன் அவங்க வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க வீட்டுக்காகவே. இப்போ கனடாவில் வந்து க்ரைம் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால் ஏன்னா வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை தான் வச்சாங்க. ஏன்னா உங்களுடைய லிபரல் பார்ட்டி இருக்கும்போது தான் வந்து க்ரைம் சீன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ இந்த அளவுக்கு க்ரைம்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய கனடாவில் ஓரளவு நிறைய இடத்துல க்ரைம் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து இங்கே ஆர்சிஎம்பின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து மிலிட்ரி, இவங்களால் இந்த இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸை ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு எடுத்துருக்குறாங்க. அதுக்காக வந்து 31 பில்லியன் அந்த போலீஸ் இதுக்காக அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. நிதி ஒதுக்கி ஆளுங்களெல்லாம் இப்போ நிறைய எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்புறம் லாவையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சில பேர் இப்போ ஏதாவது ஒரு கேஸில் உள்ளே போயிடுறாங்க, காசை கட்டிட்டு பெயிலில் வராங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அந்த பெயில் கூட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு இப்போ வெளியே வராத மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லாலையும் சட்டத்தை கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் எப்படி உள்ளே வர்றது என்ன இதுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் விசாவும் டெம்பரரி ஒர்க் பர்மிட் விசாவையும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த 2021லேருந்து இந்த 2024 வரைக்கும் நிறைய பேர் உள்ளே இறக்கிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி செட் பண்ணுறது இங்கே வந்து இருக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட் விசான்றவங்க வந்து அவங்க வந்து கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் விசான்னு ஒன்று வாங்கணும். ஸ்டூடெண்ட் முடிஞ்சதுன்னா அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. அதனால் அது கிடைக்கணும். ஏன்னா சில பேர் வந்து இல்லீகலாகவும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அமுச்சிட்டு யாருன்ட்டு அந்த லிஸ்ட்டை வடிகட்டி டெம்பரரி ஒர்க் பர்மிட் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கொடுப்பாங்க. பிஆர் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பிஆர். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பிஆர் இருந்தது. இந்த ஒரு 4 வருஷமாக 2021லேருந்து 24 வரைக்குமே டைரக்ட் பிஆர் ஃபேமிலியோட நிறைய பேருங்க, எக்கச்சக்கமாக ஃபேமிலியோட, அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா மொத்தமாக ஒரு 10 பேர் அப்படியே மொத்தமாக வந்து இறங்குறாங்க. கிட்டத்தட்ட ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லாம் மொத்தமாக வந்து இறங்குனாங்க. அவ்வளோ பேரும் டைரக்ட் பிஆர் கிடச்சிது. அவ்வளோ பேர் உள்ளே வந்து இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் 10 பேர்னால் அப்போ அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து இறங்கியிருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் வேலை கம்மியாக தான் இருக்குது. இங்கே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுவும் தெரியல. அதனால் இப்போ பிஆரையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அவ்வளோவா டைரக்ட் பிஆர் இப்போ கிடையாது. இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு கிராஜுவேட் அந்த விசாவை ஒர்க் பர்மிட்டில் மாற்றி, அப்புறம் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு டெம்பரரி ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆரை மாற்றி, அது வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இதுவே எவ்வளோ நாள் எடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. அவ்வளோ டெம்பரரி ஒர்க்கர் வந்து இறங்கிட்டாங்க. பர்மனெண்ட்டு விசாவுக்கு வந்து பிஆருக்கு வந்து இந்த சில 1-2 கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பிஆர் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா இந்த நர்சிங், இந்த கேர் கிவர் சொல்லுவாங்க, அந்த ஓல்டேஜ் ஹோம், அவங்க மட்டும்தான். மற்றபடி வந்து சான்ஸ் கிடையாது. பாருங்கள், ஐஆர்சிசியில் வந்து இப்போது 8 லட்சம் அப்ளிகேஷன் வந்து பின்தங்கி இருக்குது. இப்போ இவங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் எது கரெக்டாக இருக்குது, எது இதுவாக இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு தான் வந்து அந்த 8 லட்சத்தையும் அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து புதுசாக இறக்குவாங்க. புதுசாக ஆளுங்களை உள்ளே விடுவாங்க. அந்த பிஆரோ இல்லை ஒர்க் பர்மிட்டு எதுவாக இருந்தாலும் இதுக்கே வந்து நமக்கு வந்து 2 வருஷம் இல்லை 3 வருஷம் ஆகும். இப்போ 2025 புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்கிற பழையசெலாம் கிளியர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் இப்போ புது அப்ளிகேஷனில் அவங்க எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது எவ்வளோ நாள் எடுக்கும் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டிக்கல்லேருந்து தான் எடுத்திருக்கேன்.
அது வந்து நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொன்னேன்னா வீடியோ வந்து அது பெருசாக போகும். அதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து என்னுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கனடா வரணும்னு ஆசையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து, ஏன்னா அதில் நான் சொன்னது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. சிலது உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்லாம் சிலது அதில் இருக்கும்ல. என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு சொன்னேன். உங்களுக்கு அதுக்கு வேறு ஏதாவது அது டவுட் இருக்கும்ல, அது ஃபுல்லாமே இதில் இருக்குது நிறைய. ஆனால் இது வந்து நான் அது வீடியோ வந்து ஃபுல்லாத்தையும் நான் படித்து போட முடியாது, லேட் ஆகும். அதனால் அந்த லிங்க்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைம் கிடைக்கும்போது உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு கனடா வரலாமா இல்லை எப்படி என்ன பண்ணலன்னா அது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். அதான் அந்த லிங்க்கை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. படித்து முடிச்சுட்டு அந்த லிங்க்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, இதுதான் இந்த வீடியோ. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்தது யார், அவர் என்னென்ன ரூல்ஸ் அதாவது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, அதை பற்றிலாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாராவது கனடா வரணும்னு ஆசையாக இருக்குல்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க. புதுசாக வந்து பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.